பாயாசம்னாலே பால் பாயாசம் இல்ல பருப்பு பாயாசம் தான். ஆனா இந்த 2யும் ஒண்ணா சேர்த்து சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப டேஸ்ட் அருமையா இருக்கும். பாயாசம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஜவ்வரிசி ஊற வச்சிடலாம். 1/2 கப் ஜவ்வரிசி நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இங்க பருப்பு பாத்தீங்கன்னா 1/2 கப் எடுத்துருக்கிறேன். இது லைட்டா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு இதுலயும் 2 கப் தண்ணி ஊத்தி மீடியம் ஃபிளேம்ல 5ல இருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதே நேரத்துல ஜவ்வரிசியும் பாத்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதே வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 கப் தண்ணி ஊத்தி இது கொதி வரும்போது தண்ணி எல்லாம் வடிய வச்சுட்டு ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. அடுத்து இதுக்கு தேவையான வெல்லம் ரெடி பண்ணிடலாம். 1.25 கப் வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதுல 1/2 கப் தண்ணி ஊத்தி வெல்லத்தை கரைய வச்சு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்ப வெல்லம் இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கு அப்புறமா பருப்பும் பாத்தீங்கன்னா வெந்துருச்சு. பருப்பை கரண்டி வச்சு லைட்டா மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப மசிக்க வேண்டாம். இதுல வேக வச்சிருக்க ஜவ்வரிசி வெல்லத்தையும் கூடவே வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சமா ஏலக்காய் சேர்த்துட்டு இதை லோ ஃபிளேம்ல 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் ஆறி இருக்கும். இந்த நேரத்துல 1 கப் பால் சேர்க்கணும். பால் கம்மியா சேருங்க. கொஞ்சமா சேர்த்துட்டு கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா மீதி இருக்க 1 கப் பாலை சேர்த்துக்கோங்க. பால் பார்த்தீங்கன்னா கொதிச்சு ஆறின பாலா இருக்கணும். ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும். பால் சேர்க்கும் போது கேஸ் ஆஃப் பண்ணிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு திரிஞ்சு போகாம இருக்கும். இப்ப நீங்க இதுல நெய்ல வறுத்த முந்திரியும் பாதாமும் சேர்க்கிறேன். இப்போ உங்களுக்கு பாயசம் சூடு வேணும்னா லோ ஃப்ளேம்ல வச்சு சுட வச்சு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பால் கொலக்கட்டை சாப்பிட்ருக்கோம், பால் பாயசமும் சாப்பிட்ருக்கோம். 2யும் சேர்த்து ஜவ்வரிசி பால் கொலக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் துருவன வெல்லம் எடுத்துக்கிறேன். இதுல 1/2 கப் தண்ணி ஊத்தி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. கடாயில 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி 1/4 கப் ஜவ்வரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். இதோட சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கு அப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை மாவு பிசைறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் அரிசி மாவு, 1 சிட்டிகை உப்பு, 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ஜவ்வரிசி தண்ணி சூடா இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா கலந்து தேவையான அளவு மட்டும் சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டா பிசைஞ்சுக்கோங்க. இதுல ஒரு சின்ன உருண்டை மட்டும் கரைச்சி ஊத்துறதுக்கு தனியா எடுத்து வச்சிருங்க. இன்னைக்கு நான் அக்ஷய கல்பாவோட ஆர்கானிக் கவு மில்க் தான் யூஸ் பண்றேன். 1/2 லிட்டர் பால் சேர்த்திருக்கேன். பால் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசி மாவை முறுக்கு உலக்கில் இந்த மாதிரி நீள நீளமா மெதுவா புழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு சின்ன சின்னதா உருட்ட விருப்பம்னாலும் உருட்டியும் போட்டுக்கலாம். 5 நிமிஷத்துல இது நல்லா வெந்துரும். ஜவ்வரிசி சேர்க்கும் போது நல்லா கழுவிட்டு சேர்த்தீங்கன்னா அதுல உள்ள வலுவழுப்பு தன்மை இல்லாம இருக்கும். ஜவ்வரிசி சேர்த்துட்டு கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவு இருக்கு பாத்தீங்கன்னா அதையும் இதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் கொதி அடங்கினதுக்கு அப்புறமா வெல்லத்தை சேர்க்கணும். வெல்லம் சேர்க்கும் போது கண்டிப்பா கேஸ் ஆஃப் பண்ணி இருக்கணும். அதே மாதிரி வெல்ல தண்ணி ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். வெல்லம் சூடா இருந்தானா பால் திரிஞ்சிரும். அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. நெய்ல வறுத்த முந்திரி சேர்த்துட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான ஜவ்வரிசி பால் கொலக்கட்டை தயாராயிருச்சு. இப்போ வேணா நீங்க லோ ஃபிளேம்ல வச்சு சுட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஜவ்வரிசி தண்ணி சேர்க்கறனால கொலக்கட்டை ரொம்ப உடையாது. அதே மாதிரி ரொம்ப கிளறாமையும் பார்த்துக்கோங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.